இந்த கதையில் சிவபெருமான் ஒரு வேடனை கண்ணப்பன் என்று முதன்முறையாக அழைத்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தெரியவில்லை என்றால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்த கதை உங்கள் மனதை நிச்சயம் உருக்கும். ஒரு காலத்தில் இமயமலை அடிவாரத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் உருவன் என்ற வேடன் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய மகன் திண்ணன். திண்ணன் வேதங்களையும் ஆகம விதிகளையும் அறியாதவன். ஆனால் அவனது மனம் பொய்யற்றதும் தூய்மையானதுமாக இருந்தது. ஒரு நாள் வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது காட்டின் நடுவே ஒரு சிறிய சிவலிங்கத்தை திண்ணன் கண்டான். அது சாதாரண கல் அல்ல என்றும் அதில் சிவபெருமான் இருப்பதாகவும் அவன் உள்ளம் உணர்ந்தது. அந்த நாளிலிருந்து அந்த சிவலிங்கத்தையே தன் சிவனாக ஏற்றுக்கொண்டான். பூஜை செய்யும் முறைகள் திண்ணனுக்கு தெரியாது. ஆனால் தன்னால் முடிந்த அளவில் சிவனை வழிபட வேண்டும் என்று எண்ணினான். காட்டில் கிடைத்த நீரை முதலில் தன் வாயால் குடித்து சுத்தம் பார்த்த பிறகு அதை சிவலிங்கத்தின் மீது ஊற்றினான். வேட்டையாடிய மாமிசத்தை என் சிவன் பசியோடு இருக்கக்கூடாது என்ற அன்புடன் அர்ப்பணித்தான். இரவு முழுவதும் காட்டு விலங்குகள் அருகே வராமல் சிவலிங்கத்தின் அருகே காவல் காத்தான். ஆகம விதிகளின்படி இவை தவறான செயல்களாக இருந்தாலும் திண்ணன் செய்த ஒவ்வொரு செயலும் உண்மையான பக்தியால் நிறைந்தது. ஒரு நாள் திண்ணனின் பக்தியை உலகத்திற்கு காட்ட விரும்பிய சிவபெருமான் ஒரு லீலை செய்தார். சிவலிங்கத்தின் ஒரு கண் பகுதியில் இரத்தம் வழிந்தது. அதை பார்த்த திண்ணன் பதறினான். என் ஆண்டவனுக்கு வலி ஏற்பட்டுவிட்டது என்று அவன் மனம் உருகியது. ஒரு நொடியும் தயங்காமல் தன் ஒரு கணை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் வைத்தான். உடனே இரத்தம் வழிவது நின்றது. சிறிது நேரம் கழித்து சிவலிங்கத்தின் மற்றொரு கண் பகுதியில் மீண்டும் இரத்தம் வழிந்தது. இந்த முறையும் திண்ணன் தயங்கவில்லை. என் சிவனுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று எண்ணினான். இரண்டாவது கணை எடுக்க முனைந்தபோது சிவலிங்கத்தின் இடத்தை தவறாமல் அறிய தன் காலால் லிங்கத்தை அடையாளம் வைத்தான். அந்த நொடியில் பரமசிவன் தோன்றினார். திண்ணனின் கையை பிடித்து நிறுத்து என்று கூறினார். அதிர்ச்சியில் திண்ணன் தரையில் விழுந்தான். அன்புடன் சிவபெருமான் சொன்னார், நீ இனி திண்ணன் இல்லை. என் கண்களுக்காக தியாகம் செய்ய துணிந்ததால் நீ என் கண்ணப்பன். அதுவே சிவபெருமான் ஒரு வேடனை முதன்முறையாக கண்ணப்பன் என்று அழைத்த நொடி. வேதம் அறிந்தவர்கள் பலர் இருந்தாலும் தன்னை இப்படி முழுமையாக உயிரோடு நேசித்தவன் திண்ணன் ஒருவனே என்று சிவன் அருளினார். அந்த நொடியில் கண்ணப்பநாயனார் சிவபெருமானின் அருளால் முக்தி பெற்றார். இந்த கதை சொல்லும் உண்மை ஒன்றே: பக்தி அறிவிலில்லை, சடங்குகளிலில்லை. முழு சரணாகதியும் தூய மனமும் இருந்தால் சிவன் தானே வந்து பெயர் வைத்து அருள் செய்வார். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவு செய்யுங்கள். மேலும் இப்படியான அருமையான சிவபக்தி கதைகளுக்காக திரு இன்ஃபோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நம